உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 217ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எசேயா புத்தகத்தில் 55ஆம் அதிகாரமும் 56ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். கூடவே எசேக்கியேலில் அது ரொம்ப பெரிய அதிகாரம் இன்றைக்கி, அதனால் ஒரு அதிகாரம் மட்டும் தான் வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் வாசிப்போம். நீதிமொழிகளில் நம்ம இன்றைக்கி புதிய அதிகாரத்தை துவங்க போகிறோம். 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்தில் 1 to 4 வசனங்கள் இன்றைக்கி வாசிப்போம். அன்பாந்தர்களே, இன்றைக்கி எசேயா 55ஆம் அதிகாரத்தில் நம்ம யோசித்து பார்ப்போமா, நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போமே. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு அந்த கூடார திருவிழாவினுடைய அந்த கடைசி நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு? தாகமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடம் வாங்க, என்கிட்ட இருந்து பருகட்டும், தூய ஆவியினரை தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார்? அழிந்து போகும் உணவுக்காக உழைக்காதீங்க, அழியாத உணவுக்காக உழைங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவருடைய உடலையும் அவர் ரத்தத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி இது எல்லாமே இன்றைக்கி நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அன்பர்களே. அவ்வளவு நற்கருணைக்கு ஆண்டவர் உடலுக்கும் ரத்தத்திற்கும் புதிய உடன்படிக்கைக்கும் அவர் ஏதோ உருவகமாக கொடுக்கல, பிரிந்து போன சகோதரர்கள் சொல்கிற மாதிரி. அது அவர் உண்மையாலுமே நிலையான புதிய உடன்படிக்கைக்கும் உண்டு குடிப்பதற்கும் தொடர்பு இருக்கிறது. அதை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம் அன்பர்களே. எசேயா புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் அதுக்கும் தாவீதுக்கு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிலையான உடன்படிக்கையாக மாற்ற போகிறார், ஆண்டவர் இயேசு வழியாக. ஸோ ஒரு தாவீதுக்கு செஞ்ச உடன்படிக்கையை நிலையான புதிய உடன்படிக்கையில் அவர் மாற்ற போகிறார். அதுக்கும் அவர் அப்பத்தை கொடுக்குறார், அவர் தாகத்தை தீர்க்கப் போகிறார், நம் பசியை தீர்க்கப் போகிறார். இதுக்கும் புதிய உடன்படிக்கையும் இருக்கக்கூடிய தொடர்புகளை நீங்கள் நம்ம பார்ப்போம் அன்பர்களே. இந்த எசேயா புத்தகத்தினுடைய 2வது பகுதி நமக்கு தெரியும், ஆறுதலின் புத்தகம், புக் ஆஃப் கான்சலேஷன், 40ஆம் அதிகாரத்துலேருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும். இதையே இறையலறிஞர்கள் 2ஆக பிரிக்கிறாங்க. 40லேருந்து 55 வரைக்கும் முதல் பிரிவு, 56லேருந்து 66 வரைக்கும் முதல் பிரிவு, அப்படி 2வது பிரிவு அப்படின்றாங்க. இந்த 40லேருந்து 55, இன்றைக்கி நம்ம 55வது வரைக்கும் வாசிப்போம் இல்லையா. 55 பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் ஆறுதல் கொடுக்குறாரு, மீட்பு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும், எல்லா இஸ்ரேல் மக்கள், எல்லா பிறனத்தவர்களுக்கும். இன்றைக்கி 56ஆம் அதிகாரத்துலேருந்து நம்ம வாசித்தோன்னா 66 வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது. பிறனத்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு யார் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களை புடமிடப்பட்டு ஜல்லடையால் சலிக்கிற மாதிரி சலித்து யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய உடன்படிக்கை விசுவாசமாக இருந்து கட்டளைகளை கடைப்பிடித்து அவருடைய ஓய்வு நாளெல்லாம் தூய்மையாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்களை என் ஊழியர்கள்னு ஆண்டவர் சொல்வார். அவங்க தான் இந்த ஆண்டவர் அவர்களுடைய மீட்பையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஸோ எல்லாருக்கும் இது கிடைச்சாது அப்படின்றத இன்றைக்கி சொல்லுவோம். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த இனிமேல் வரக்கூடிய இந்த பகுதி 56லேருந்து 66 வரைக்கும் பார்த்தோன்னா புதிய கோவில், புதிய எருசலேம், புதிய படைப்பு, இது 3 நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அதிகமாக. இன்றைக்கி 56ஆம் அதிகாரத்தில் எசேயா புத்தகத்தில் நம்ம புதிய கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி நம்ம வாசிப்பான் வந்துடுறேன். கோவிலில் பாருங்கள், இது வரைக்கும் பிறனத்தவர்களை ஆண்டவர் சேர்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி நம்ம வாசிப்போம் யூனக்ஸ்னால் யாரும் நம்ம நேற்றே பார்த்தோம். அந்த எத்தியோப்பியாவை சார்ந்த அந்த வீரியம் நீக்கப்பட்ட அல்லது அந்த ஆண்மை நீக்கப்பட்ட அந்த ஒரு யூனக். அந்த மாதிரி யூனக்ஸ், அதாவது பிள்ளை பேர் பெறாத அந்த அந்த ஆண்களும் பிறனத்தவர்களும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கோவில் அவருடைய வீட்டுக்குள்ளே வழிபடுவது மட்டும் இல்லை அன்பார்ந்தவர்களே, அவர்கள் குருத்துவ பணியும் செய்வார்கள். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், நம்மளாம் யூதர்களே கிடையாது, இஸ்ரேல் மக்கள் கிடையாது. ஆனால் நம்ம இன்றைக்கி ஆண்டவர் இயேசு யாவே இறைவனுக்கு நம்மளிருந்து பல பேர் குருக்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க லேவியர் குலத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஆரோனின் புதல்வர்கள் அல்ல. ஆனாலும் பிறனத்தவர்களும் ஆண்டவருக்கு மினிஸ்டர் பண்ணுவாங்க, ஆண்டவர் குருத்துவம் செய்வார்கள். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. புதிய குருத்துவத்தை ஆண்டவர் இன்றைக்கி நம்ம எசேயா 56 பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது. ஸோ இது நமக்கு என்ன புரிய வருது? ஆண்டவர் ஆபிரகாம், நோவா, ஆதாம், அதுக்கப்புறம் மோசே, தாவீது இவங்களோட செய்த உடன்படிக்கைகளை ஆண்டவர் இஸ் நாட் ஒன்லி ரெஸ்டோரிங், அதை அவர் அதை திருப்பி புதுப்பிக்கல. ஆண்டவர் அதை புதுப்பிக்கவும் செய்கிறார், அதை மாற்றவும் செய்கிறார், அதை அப்டேட் பண்ணுறாரு.
அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மோசேவினுடைய உடன்படிக்கையின்படி லேவியர்கள் மட்டும்தான், ஆரோனின் புதல்வர்கள் மட்டும்தான் இந்த குருத்துவ பணியில் ஈடுபட முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில் குருத்துவம் உண்டு, அது மோசே செய்தபடி, ஆனால் அதை மாற்றுறார். இங்கே விலங்குகள் பலி கொடுப்பாங்க, அங்கே ஆண்டவர் இயேசுவையே நம்ம பலியை கொடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ அழகாக பாருங்களேன், இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். புதிய நியமத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதை நம்ம நற்கருணை பாடலில் பாடுறோம். புனித தாமஸ் அக்வினாசனுடைய பாடலே, பழைய நியமங்கள் போகிறது, புதிய நியமம் வருகிறது, புதிய உடன்படிக்கை. சரி, எசேக்கியேல் 16 அன்பாந்தர்களே இன்றைக்கி ரொம்ப கிராஃபிக்கலாக இருக்கும். அதாவது ஆண்டவர் இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நவீன இறையியல் அறிஞர்கள் நிறையா குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக எசேக்கியேல் 16 சரி, அதுக்கப்புறம் பின்னாடி 23 சரி, இந்த ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ் ரொம்ப ஒரு வன்மையான ஒரு 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 ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மொழியை ஆண்டவர் இங்கே பேசுகிறதுக்கான காரணம், அது அந்த டைமில் இருந்த அந்த மக்களினுடைய அந்த பாவத்திலிருந்து அவங்களை உள்காட்டி வெளியே கொண்டு வருவதற்கு. ஸோ நமக்கும் இதை பார்க்கும்போது நம்ம குறிப்பாக இந்த எசேக்கியேல் 16 எப்படி அதாவது திருப்பாடல் 51 எப்படி தாவீது அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டதுக்கப்புறம் மனமாற்றத்துக்காக எழுதினாரோ, அதே போல் இந்த எசேக்கியேல் 16 உண்மையிலே இச்சைக்குரிய பாவங்களில் அடிமையாக இருக்கிறவர்களும் இச்சைக்குரிய பாவங்களில் விழுந்தவர்களும் இது ஃபஸ்ட்டு. ஆனால் அதை தாண்டி மற்ற பாவங்களில் ஈடுபட்டு கொண்டு நமக்கு நல்லா தெரியும், ஐயோ நான் ஆண்டவருக்கு இன்னும் நான் நேர்மையாக இல்லை, இன்னும் ஆண்டவர்கிட்ட நான் நெருங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம் தெரியுமா. நம்ம சுய விருப்பத்தை செஞ்சு ஆண்டவரை காயப்படுத்திருக்கிறோன்னு யோசிச்சுருக்கோங்களாம். அன்பர்களே, நம்ம இந்த எசேக்கியேல் 16 பொறுமையை வாசித்து தியானிக்கணும். நம்ம செஞ்ச பாவங்களும் நம்மளுடைய மனசும் அப்படியே இங்கே வெளிப்படும். ஆண்டவர் இஸ்ரேலை பார்த்து பேசுவார். அதாவது அவர் அழகாக பாருங்களேன், இருக்கலே ஒரு மிகப்பெரிய ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை பார்த்து பேசக்கூடிய ஒரு 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 அழகான ஒரு லவ் ஸ்டோரி இது இன்றைக்கி எசேக்கியேல் 16. ஆனால் அந்த மணவாட்டி இஸ்ரேல் விபச்சார பெண்ணாக மாறிவிடுவாங்க. உன்னை மனைவியாக நான் ஏற்றுக்கிட்டேன், நீ போய் விபச்சாரம் செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். உன்னை எதுவுமே இல்லாமல் நீ கீழே கடந்த, நீ ரத்தத்தை உழன்றுட்டு இருந்த, நான் தானே உன்னை எடுத்து தூக்கி வளர்த்தேன், நான் தானே உன்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீ என் பிள்ளைகளை கூட நீ பலி கொடுத்தேன்னு சொல்லி அந்தளவுக்கு அது மோசமான ஒரு பாவமாக ஆண்டவர் இன்றைக்கி பார்ப்பாரு. இதை பார்க்கும்போது, இதை கேட்கும்போது உண்மையிலேயே நம்ம ஆண்டவரை விட்டுட்டு போனது நம்ம மனசுக்கு வரும். ஆனாலும் கூட பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இருந்தாலும் நான் உன்னோட நீ உடன்படிக்கை மீறிட்டு போயிட்ட, தெளிவாக போடப்பட்டிருக்கான்னு வந்தாலும் இன்றைக்கி நம்ம அவரை விட்டுட்டு போயிட்டோமா, ஆனால் அவர் மறக்க மாட்டாரா நம்மளை. எவ்வளோ அன்பு பாருங்களேன். அவ்வளோ நேரம் அவர் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்றார். அப்போ நமக்கு எதிராக பாவம் செஞ்சவங்களை நம்ம எப்படி மன்னிக்கணும் பாருங்களேன். நம்ம என்னமோ லைட்டாக கடவுளுக்குள்ளே வந்துட்டாலே நமக்கு தலக்கணம் வந்துடுது அன்பாந்தர்களே. மற்றவங்கள இழிவாக பார்க்குறோம், மற்றவங்க கோயிலுக்கு போகாதவங்க, மற்றவங்க ஜெபமாலை ஜிபிக்காதவங்கள நம்ம எவ்வளோ இழிவாக பார்த்துட்றோம். ஆனால் இன்றைக்கி தெரியுது, ஆண்டவர் நம்ம தகுதியே இல்லாமல் நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்னா நம்ம மற்றவங்ககிட்ட எவ்வளோ பொறுமையாக நடந்துக்கணும், மற்றவங்களை எவ்வளோ பொறுமையாக வழி நடத்தி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கற்றுக்கலான்னு வந்தவங்களே. இதை நம்ம தியானிக்கலாம். இந்த 16ஆம் அதிகாரத்தை அவர் சொல்லுவார், உங்களை நான் இரக்கம் காட்டி உங்களை நான் மன்னிக்கும் போது நீங்கள் வெட்கம் உருவீங்க, நீங்கள் செஞ்ச செயல்களை நினச்சி அசிங்கப்படுவீங்க அப்படின்றார். அது உண்மைதான் மறந்தவர்களே. எனக்கெலாம் பர்சனலாக கரெக்ட், எனக்கு அது ஒத்து போகுது. ஆண்டவர் எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுத்து என்னை மன்னித்த அந்த தருணங்கள் மன்னிச்சுட்டு இருக்காரு, இப்போவும் ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்ருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கா அப்படி சொல்லி, நானா இப்படி செஞ்சேன் எனக்கா அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்தவர்களே. நம்ம கேட்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தியானிச்ச, ஆண்டவரே ஐம் சாரி, நான் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டேன், ஆனாலும் எனக்கா இவ்வளோ கிருபை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வெறும் இச்சைக்குரிய பாவங்களில் விழுந்தவங்க மட்டும் இல்லை, மற்ற பாவங்களையும் உலக பிரகாரமாக போயிட்டு ஆண்டவரை விட்டுட்டு தாந்தோணித்தனமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வருவோம் தெரியுமா ஆண்டவரோட இரக்கத்தை பார்த்து. நம்ம எல்லாருக்கும் இந்த எசேக்கியேல் 16 ஆப்டானது. அது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. புனிதர்களுடைய சுரூபங்களை நம்ம கோயிலுக்குள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி நீங்கள் வைக்கலான்னு சொல்லி பிரிந்து போன சகோதரர்கள் கேட்குறாங்கல்ல.
அதுக்கான நேரடி பதில் இன்றைக்கி எசையா புத்தகம் 56ஆம் அதிகாரத்தில் இருக்கும். எந்த வசனம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய் ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 55. தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவிகொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவிகொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டுச் செல்வீர்கள். அமைதியுடன் நடத்திச் செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும். காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு மரம் முளைத்து வளரும். காஞ்சொரிக்கு பதிலாக நறுமணச் செடி துளிர்த்து வளரும். இது
ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்படச் செய்யும் அழிவில்லா என்றுமுள்ள நினைவு சின்னமாய் அமையும். எஸ்ஐயா ஆகமம் அதிகாரம் 56. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். இவ்வாறு செய்யும் மனிதர் பேறு பெற்றவர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து எந்த தீமையும் செய்யாது தம் கையை காத்துக்கொண்டு இவற்றில் உறுதியாயிருக்கும் மானிடர் பேறு பெற்றவர். ஆண்டவரோடு தம்மை இணைத்துக் கொண்ட பிற இனத்தவர் தம் மக்களிடமிருந்து ஆண்டவர் என்னை பிரித்து விடுவது உறுதி என்று சொல்லாதிருக்கட்டும். அவ்வாறே அன்னகனும் நான் வெறும் பட்டமரம் என்று கூறாதிருக்கட்டும். ஆண்டவர் கூறுவது இதுவே: என் ஓய்வு நாளை கடைபிடித்து நான் விரும்புகின்றவற்றையே தேர்ந்து கொண்டு என் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் அன்னகர்களுக்கு என் இல்லத்தில் என் சுற்றுச்சுவர்களுக்குள் நினைவு சின்னம் ஒன்றினை எழுப்புவேன். புதல்வர் புதல்வியரை விட சிறந்ததொரு பெயரை வழங்குவேன். ஒருபோதும் அழியாத என்றுமுள்ள பெயரை அவர்களுக்கு சூட்டுவேன். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர்தம் ஊழியராயிருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். சிதறிப்போன இஸ்ராயேல் மக்களை ஒருங்கே சேர்க்கும் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது: அவர்களுள் ஏற்கனவே கூட்டி சேர்க்கப்பட்டவர்களோடு ஏனையோரையும் சேர்த்துக் கொள்வேன். வயல்வெளி விலங்குகளே, காட்டு விலங்குகளே, நீங்களெல்லாம் இறை விழுங்க வாருங்கள். அவர்களின் சாம காவலர் அனைவரும் குருடர், அறிவற்றவர். அவர்கள் அனைவரும் குறைக்க இயலா ஊமை நாய்கள், படுத்து கிடந்து கனவு காண்கின்றவர்கள், தூங்குவதையே விரும்புகின்றவர்கள், தீரா பசி கொண்ட நாய்கள், நிறைவு என்பதையே அறியாதவர், பகுத்தறிவு என்பதே இல்லாத மேய்ப்பர். அவர்கள் அனைவரும் அவரவர் தம் வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர். ஒவ்வொருவரும் தம் சொந்த ஆதாயத்தை தேடுகின்றனர். ஒவ்வொருவரும் வாருங்கள், நான் திராட்சரசம் கொண்டு வருவேன், போதை ஏற நாம் மது அருந்துவோம், நாளை இன்று போலும் இதைவிட சிறப்பாகவும் அமையும் என்கின்றனர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 16. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியள். நீ பிறந்த வரலாறு இதுவே: நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்குச் செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதை கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவமெய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன.
உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியளாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகளாயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். உன் ஆடைகளில் சில எடுத்து தொழுகை மேடுகளை அழகுபடுத்தி அங்கு வேசித்தனம் செய்தாய். ஒரு காலம் அதுபோல் நடந்ததில்லை, இனிமேல் நடக்கப் போவதும் இல்லை. நான் உனக்கு தந்த பொன் வெள்ளி அணிகலன்களை கொண்டு நீ ஆண் உருவங்களைச் செய்து அவற்றுடன் வேசித்தனம் செய்தாய். உன் பூப்பின்னல் ஆடைகளை எடுத்து அச்சிலைகளுக்கு போர்த்தி எனக்குரிய எண்ணெயையும் தூபத்தையும் அவற்றின் முன் எரித்தாய். நான் உனக்கு அளித்த மாவு, எண்ணெய், தேன் ஆகிய அதே உணவுப் பொருள்களை நீ அவற்றின் முன் நறுமண பலி என படைத்தாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ எனக்கு பெற்ற உன் புதல்வர் புதல்வியரை அவற்றுக்கு பலியிட்டாயே. நீ வேசித்தனம் செய்தது போதாதென்றோ என் புதல்வரையும் அவற்றிற்கு பலியிட்டாய். இத்துணை அருவருப்பான செயல்களிலும் நீ வேசித்தனத்திலும் ஈடுபட்ட போது உன் இளமையில் ஆடையின்றி திறந்த மேனியாய் உன் இரத்தத்தில் புரண்டு கொண்டு இருந்த நாள்களை நீ நினைத்து பார்க்கவில்லை. எல்லா தீச்செயல்களையும் செய்த உனக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர். நீ உனக்கென தொழுகை கூடங்கள் அமைத்துக் கொண்டாய். திறந்த வெளியிலெல்லாம் தொழுகை மேடுகள் எழுப்பிக் கொண்டாய். எல்லா தெருக்கோடிகளிலும் உன் தொழுகை மேடுகளை அமைத்தாய். உன் அழகை தரக்குறைவாக்கி வருவோர் போவோர்க்கெல்லாம் உன் உடலை கொடுத்து மிதமிஞ்சிய வேசித்தனம் செய்தாய். உன் அண்டை நாட்டவரும் உடல் பெருத்தவருமான எகிப்தியரோடு வேசித்தனம் செய்தாய். எனக்கு சினமூட்டும் அளவுக்கு மிதமிஞ்சிய விபச்சாரம் செய்தாய். ஆதலால் இதோ என் கரத்தை உனக்கு எதிராய் நீட்டி உனக்குரிய பங்கை குறைப்பேன். உன் நெறிகெட்ட நடத்தையை பார்த்து வெட்கி உன்னை வெறுக்கும் பெலிஸ்திய நகர்களின் விருப்பத்திற்கு உன்னை கையளித்தேன். இன்னும் நிறைவடையாமல் நீ அசீரியரின் புதல்வருடன் வேசித்தனம் செய்தாய். அவர்களுடன் விபச்சாரம் செய்தும் உன் ஆசை அடங்கவில்லை. ஆகையால் வாணிக நாடாகிய கல்தேயாவுடன் நீ மிகுதியாய் வேசித்தனம் செய்தாய். அப்பொழுதும் உன் மோகம் தீரவில்லை. வெட்கங்கெட்ட விலைமகளின் செயல்களை எல்லாம் உன் இதயத்தின் காமத்தால் செய்தாயன்றோ என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஒவ்வொரு தெருக்கோடியிலும் தொழுகை கூடம் கட்டினாய். ஒவ்வொரு திறந்த வெளியிலும் தொழுகை மேடு எழுப்பினாய். மற்ற விலைமாதரை போல் நீ ஊதியம் கேட்கவில்லை.
பிறரின் கணவரை நயக்கும் மனையாள் இவள். தன் கணவனுக்கு பதில் அந்நியரையே நாடுகிறாள் இவள். எல்லா விலை மாதரும் ஊதியம் பெறுவர், நீயோ உன் காதலர் அனைவருக்கும் ஊதியம் தருகின்றாய். நாற்றிசையின் என்றும் உன்னுடன் விபச்சாரம் செய்ய வருவோர்க்கு கையூட்டு அளிக்கின்றாய். எனவே உன் வேசி தொழிலில் கூட நீ பிற பெண்களினின்று வேறுபட்டிருக்கிறாய். கூடா ஒழுக்கத்திற்கு உன்னை யாரும் தூண்டுவதில்லை, நீயே பிறர்க்கு ஊதியம் தருகிறாய். நீ யாரிடமும் பெறுவதில்லை, இதுவன்றோ உன் பண்பாடு? எனவே விலைமாதே, ஆண்டவரின் வார்த்தையை கேள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ காமவெறி கொண்டு உன் திறந்த மேனியை காட்டி உன் காதலருடனும் அருவருப்பான உன் சிலைகள் அனைத்துடனும் வேசித்தனம் செய்தாய். இதற்காகவும் உன் பிள்ளைகளை அவற்றுக்கு பலியிட்ட இரத்த பழிக்காகவும் நீ இன்பம் துய்த்த உன் காதலர் அனைவரையும் உனக்கெதிராக நான் ஒன்று திரட்டப் போகிறேன். நீ விரும்பியவர்கள், நீ வெறுத்தவர்கள் அனைவரையும் நாற்றிசையினின்றும் உனக்கெதிராய் ஒன்று சேர்ப்பேன். அவர்கள் முன்னிலையில் உன் ஆடையை உரிந்து போடுவேன். அவர்கள் அனைவரும் உன் திறந்த மேனியை காண்பர். பிறர் கணவர் நயந்த பெண்டிரையும் இரத்தம் சிந்திய பெண்டிரையும் தீர்ப்பிடுதல் போல் உன்னையும் தீர்ப்பிடுவேன். என் சினத்தாலும் சகிப்பின்மையாலும் உன்மேல் இரத்த பழி சுமத்துவேன். பின் உன்னை அவர்களிடம் கையளிப்பேன். அவர்கள் உன் தொழுகை கூடங்களை தகர்த்து உன் தொழுகை மேடுகளை தரைமட்டமாக்குவர். உன் ஆடைகளை உரிந்து உன் அணிகலன்களை பிடுங்கிக் கொண்டு உன்னை திறந்த மேனியாயும் வெறுமையாயும் விட்டுவிடுவர். உனக்கெதிராக மக்களை திரண்டிடச் செய்வேன். அவர்கள் உன்னை கல்லால் எறிவர், வாளால் வெட்டி போடுவர். அத்தோடு உன் வீடுகளை நெருப்பால் சுட்டெரிப்பர். பெண்கள் பலர் முன்னிலையில் உனக்குரிய தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றுவர். நானும் உன் வேசித்தனத்துக்கு முடிவு கட்டுவேன். நீ இனி யாருக்கும் அன்பளிப்பு அளிக்க மாட்டாய். அப்போது உன் மீது நான் கொண்ட சினம் தணியும். என் சகிப்புத்தன்மை உன்னை விட்டு அகன்றுவிடும். இனி நான் அமைதி கொள்வேன், சினமடையேன். ஏனெனில் உன் இளமையின் நாள்களை நினைக்காமல் இவற்றையெல்லாம் செய்து என்னை வெகுண்டெழச் செய்தாய். எனவேதான் உன் நடத்தையின் விளைவை நான் உன் தலைமேல் சுமத்தினேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் அருவருப்புகளை எல்லாம் செய்தது தவிர நெறிகேடாகவும் நீ நடந்து கொள்ளவில்லையா? இதோ பழமொழி கூறும் யாவரும் தாயைப் போல மகள் என்னும் பழமொழியை உன்னை குறித்தே கூறுவர். தன் கணவனையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் தாயின் மகள்தானே நீ? தங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் பெண்டிரின் சகோதரிதானே நீ? உன் தாய் ஓர் இத்தியள், உன் தந்தை ஓர் எமோரியன். உனக்கு இடப்பக்கமாக தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சமாரியா உன் தமக்கை அன்றோ? உன் வலப்புறம் தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சோதோம் உன் தங்கை அன்றோ? அவர்கள் நடந்து கொண்டவாறு நீயும் நடந்து அவர்கள் செய்த அருவருப்புகளை நீயும் செய்யவில்லையா? அது மட்டுமன்று, உன் கெட்ட நடத்தையில் நீ அவர்களையும் மிஞ்சிவிட்டாய். என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர், நீயும் உன் புதல்வியரும் செய்துள்ளதை உன் தங்கை சோதோமும் அவள் புதல்வியரும் செய்ததில்லை. உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே: இருமாப்பு, உணவார்வம், சோம்பல், இத்தனையும் அவளிடமும் அவள் புதல்வியரிடமும் இருந்தன. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. இவர்கள் செருக்குடையவராய் என் முன்னிலையில் அருவருப்பானவற்றை செய்தனர். ஆகவே நான் அவர்களை புறக்கணித்து விட்டேன். இதை நீ அறிவாய் அன்றோ? சமாரியாவும் உன் பாவங்களில் பாதிய அளவு கூட செய்யவில்லையே. நீயோ இவர்களை விட மிகுதியாக அருவருப்பானவற்றை செய்தாய். நீ செய்த அருவருப்புகள் அனைத்தோடும் ஒப்பிடும்போது உன் சகோதரிகள்
நேர்மையானவர்களாக தோன்றுகிறார்கள். இப்போது உன் இழிவை நீயே தாங்கிக் கொள். உன் சகோதரிகளை விட மிகுதியாக அருவருப்பான பாவங்களை செய்து அவர்களை உன்னைவிட நேர்மையானவர்கள் ஆக்கிவிட்டாய். உன் சகோதரிகளை நேர்மையானவர்கள் ஆக்கிய அந்த இழிவை நீயே சுமந்து கொள். நான் சோதோமையும் அவள் புதல்வியரையும் சமாரியாவையும் அவள் புதல்வியரையும் மீண்டும் நன்னிலைக்கு கொணர்வேன். இதனால் நீ செய்த அனைத்திற்காகவும் வெட்கி அவமானத்தை சுமப்பாய். அது அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும். உன் சகோதரிகள் சோதோமும் அவள் புதல்வியரும் சமாரியாவும் அவள் புதல்வியரும் தங்கள் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவர். நீயும் உன் புதல்வியரும் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவீர்கள். நீ செருக்குடன் வாழ்ந்த காலத்தில் உன் தமக்கை சோதோமின் பெயரை உன் வாயினால் உச்சரிக்க கூட மாட்டாய். உன் தீச்செயல் வெளிப்படுவதற்கு முன் நீ அப்படி இருந்தாய். இப்போதோ சிரியாவின் புதல்வியர், அவளை சுற்றியுள்ளோர், உன்னை சுற்றியிருக்கும் பெலிஸ்திய புதல்வியர் ஆகியோரின் வெறுப்புக்கு நீ ஆளானாய். நீ உன் ஒழுக்கக்கேட்டையும் உன் அருவருப்புகளையும் இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாய் என்கிறார் ஆண்டவர். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்துவிட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீதிமொழிகள் அதிகாரம் 13. ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான். இருமாப்புள்ளவனோ கண்டிக்கப்படுதலை பொருட்படுத்த மாட்டான். நல்லோர் தம் சொற்களில் பலனான நல்லுணவை உண்கிறார். வஞ்சகச் செயல்களோ வஞ்சகர் உண்ணும் உணவு. நாவை காப்பவர் தம் உயிரையே காத்துக்கொள்கிறார். நாவை காவாதவன் கெட்டழிவான். சோம்பேறிகள் உண்ண விரும்புகிறார்கள், உணவோ இல்லை. ஊக்கமுள்ளவரோ உண்டு கொழுக்கிறார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான எங்களுடைய இதயங்களை குத்தி கிழிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்று எசேக்கியேல் 16 நாங்கள் வரக்கூடிய அந்த இஸ்ரேலை போல தான், அந்த பெண்ணை போல தான், அந்த விபச்சார பெண்ணை போல தான் நாங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய இரக்கத்தையும் விட்டுட்டு நிறைய நேரங்களில் நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை நாடி போயிருக்கிறோம். எங்களுடைய பெருமையை தேடி போயிருக்கிறோம். எங்களுடைய பணத்தை தேடி போயிருக்கிறோம். இந்த உலகத்தில் எங்கள் உயிரை காத்துக்கணும்னு தேடி போயிருக்கிறோம். இச்சைக்குரிய பாவங்களில் விழுந்திருக்கிறோம். கோபத்தினால் மற்றவங்களை காயப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய பாவ அடிமைத்தனங்களை விழுந்திருக்கிறோம். எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய பணம், எங்களுடைய எல்லாத்தையும் நாங்கள் உங்களை விட்டுட்டு அதை எடுத்து இந்த இஸ்ரேல் விபச்சார இஸ்ரேலை போல நாங்கள் அதை எங்களுடைய விருப்ப போக்கின்படி பண்ணோம் ஆண்டவரே. அதன் விளைவாக அது எங்கள் தலைமையிலேயே வந்து எங்களுடைய வாழ்க்கையில் அது தடைகளாகவும் பிரச்சனைகளாகவும் இருக்கிறது அப்பா. நோய்களாகவும் பிணிகளாகவும் இருக்கிறது. இதெல்லாம் உணர்ந்து இப்போ திரும்பி வரோம் ஆண்டவரே. இருப்பதை போல வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வீங்களா அப்பா? அம்மா, எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு தகுதி இல்லைம்மா. உங்களுடைய பாதத்தை பிடிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. நாங்கள் திருப்பி ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவர் எங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக எங்கள் வாழ்க்கையே திரும்ப அவங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கணும். முழு இதயத்தோடு எப்படி நாங்கள் பாவம் செஞ்சோமோ அதை விட பன்மடங்கு
திரும்பி அவரோட வாஞ்சையோட திரும்ப அவரை அன்பு செஞ்சு வாழ்நாள் முழுசும் பரிகாரம் செஞ்சு இறந்து போகணுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பாருங்கள், அந்த முதல் கேள்விக்கான பதிலை பார்த்துடலாம். புனிதர்களுடைய சுரூபங்களை வைக்கிறதுக்கான அந்த ஒரு ஆதாரம் பாருங்கள். இன்றைக்கி எசேயா புத்தகம் 56ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். 1-2 வசனங்களில் எல்லாரும் மீட்படைய மாட்டார்கள். யார் ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு விசுவாசமாக இருக்காங்களோ அவங்க தான் மீட்படையவாங்க. அது அந்த யூனுக்குகளுக்கும் பொருந்தும், அந்த பிள்ளை பேர் பெறாத அந்த ஆண்களுக்கும் 3-5 வசனங்களை பார்க்குறோம். அப்புறம் 6-7 வசனங்கள் பிறையினத்தவர்களுக்கும் பொருந்தும். அப்போ பாருங்கள், இப்படி ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு அவருக்கு நேர்மையாக அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், அவர் சொல்கிறாரு 5ஆம் வசனத்தில், என் இல்லத்தில் என் சுவர்களுக்குள் நினைவு சின்னம் ஒன்றை எழுப்புவேன். யார் அவருடைய உடன்படிக்கைக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிச்சு பரிசுத்தமாக வாழக்கூடிய புனிதர்களுக்கு அவருடைய இல்லத்தில், அதாவது கோயிலுக்குள்ளே, அவருடைய சுவர்களுக்குள்ளே நினைவு சின்னங்கள் ஒன்றை எழுப்புவேன். புதல்வர் புதல்வியர்களை விட சிறந்ததோர் பெயரை அவர்களுக்கு வழங்குவேன். ஒருபோதும் அழியாத என்றும் உள்ள பெயரை அவர்களுக்கு கொடுப்பேன். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பெயருக்கு மட்டும்தான் விண்ணவரும் மன்னவரும் மண்டியிட வேண்டும். அவருடைய பெயரில் தான் ஆட்சி உண்டு, மீட்பு உண்டு. ஆனால் அவருடைய உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய தூய்மையாக இருக்கக்கூடிய புனிதர்களுக்கு அவர் ஒரு நினைவு சின்னத்தை தருவாராம். அவருடைய கோயிலுக்குள்ளே அவர்களுக்கு என்றும் உள்ள நிலையான பெயரை கொடுப்பாராம். இது ரெண்டுமே புனிதர்கள் பாருங்கள். இன்றும் கூட புனிதர்களை நம்ம கொண்டாடுகிறோம். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு என்றும் உள்ள பெயரை கொடுத்துருக்கிறார். அவருக்கு நினைவு சின்னங்களை, சுரூபங்களை நினைவு சின்னங்களாக தான் நம்ம கொண்டிருக்கிறோம். ஒரு புனிதருடைய சுரூபத்துக்கிட்ட போகும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? அந்த சுரூபம் தான் கடவுள்னு யோசிக்கிறோமா? இல்லை. அதை நம்ம பிரிந்து போன சகோதரர்களுக்கு அப்போ இந்த எசேயா 56 5ஆம் வசனத்தை எடுத்து சொல்லணும். ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது திருச்சபையினுடைய புனிதர்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த நினைவு சின்னங்கள் நம்மை, அவர்களுடைய என்றும் உள்ள பெயர்கள் நம்மை அவர்களைப் போல வாழ அழைக்கிறது, அவர்களிடம் பரிந்துரையை நாட அழைக்கிறது. அவ்வளோதான் பார்த்தீர்களே. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் பாருங்கள், இந்த யூனுக்குகள் ஆண்டவருடைய இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்கன்றது பாருங்கள். இந்த எத்தியோப்பியர் நம்ம நேற்று பார்த்தோம். அப்போஸ்தலர் பணி 8ஆம் அதிகாரத்தில் அவர் ஞானஸ்தானம் பெறும்போது இன்றைக்கி இந்த எசேயா இறைவாக்கினர் புத்தகத்தில் ஆண்டவர் உரைச்சது அங்கே நிறைவேறுகிறது. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம விளக்க உரைக்குள்ளே போகலாம். எசேயா 55ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1ஆம் வசனத்தில், தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர் நிலைகளுக்கு வாருங்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில், தாகமாய் இருப்பவர்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள். அந்த நீர்நிலை யார்? ஆண்டவர் இயேசு. அதுக்கப்புறம் பாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசம் பாலும் வாங்குங்கள். அன்பார்ந்தவர்களே பாருங்களேன், திராட்சை ரசமும் வருது. அந்த உணவுன்னு சொல்லாங்க பாருங்கள், அங்கே ப்ரெட்டுன்னு இருக்கும், தானியங்கள், அந்த வீட் ப்ரெட் பாருங்கள். திராட்சை ரசம் வந்துருச்சு, அந்த அப்பம் வந்துருச்சு, தண்ணீர் வந்துருச்சு. இது மூணுமே ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் இதை தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2ஆம் வசனம் பாருங்கள், உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவழிக்கிறீர்கள்? உணவு இல்லாத ஒன்று, ஆனால் நமக்கு உணவு மாதிரி தெரியுதான், அதுக்காக நம்ம பணம் செலவழிச்சிட்ருக்கோமா? நிறைவு தராத ஒன்றுக்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொளுத்ததை உண்டு மகிழுங்கள். அன்பார்ந்தவர்களே, எக்ஸாக்டாக தான் யோவான் நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அழிந்து போகும் உணவுக்காக ஏன் உழைக்கிறீங்க? அழியாத உணவுக்காக உழைங்க. அந்த உணவை நான் மானிட மகன் உங்களுக்கு தருவார் அப்படின்றார். ஏன்னா அவர் மேலே தான் தந்தை அந்த என்றும் அழியாத முத்திரையை ஏற்றுக்கிறார் அப்படின்றார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ டைரெக்டாக ஆண்டவர் இயேசு கோட் பண்ணுறாரு பாருங்க அன்பார்ந்தவர்களே. அப்போ அந்த உணவு எது? அவருடைய உடல். அந்த பானம் எது? அந்த திராட்சை ரசம், அவருடைய ரத்தம். அந்த தண்ணீர் எது? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் தண்ணீரினால் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனால் இந்த உணவும் இந்த திராட்சை ரசமும் வெறும் அடையாளம் அல்ல அன்பார்ந்தவர்களே, அது உண்மையிலே அவர் தான்.
அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் பாருங்கள். அந்த இன்றும் உள்ள அந்த எவர்லாஸ்டிங் கவனன்ட் பாருங்கள். 3ஆம் வசனம் பாருங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் பாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஓகே, ஆண்டவர்கிட்ட வரோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், நம்ம வாழ்வடைவோம். அது போதும் இல்லை. ஆண்டவர் அப்போ அவரை உண்ணுவதும் அவரோட ரத்தத்தை குடிப்பதும் அவர்கிட்ட வருவது அவரை நம்பிக்கை கொள்வதுதான்னு சொல்லி பிரிந்து போன சகோதரர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்கள் என்னிடம் வாங்க, என்னிடம் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீங்கன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நான் உங்களுடன் ஒரு என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். பார்த்தவர்களே, டைரெக்டாக இதை அப்போஸ்தலர் பணி 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் புனித பவுல் கூறுகிறார். கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த போது இந்த தாவீதுக்கு அவர் என்றும் காட்டின அந்த பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன்னு சொன்னது இங்கே நிறைவேறுச்சு அப்படின்றார். அது மட்டும் இல்லை பாருங்கள் நண்பர்களே, இந்த சாப்பாடு குடிக்கிறத பாருங்கள். அவர் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? உணவு இல்லாததுக்காக ஏன் உழைக்கிறீங்க? என்கிட்ட வாங்க, என்கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு உணவு கொடுக்குறேன். முதல் 2 வசனத்தில் அதான் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்குறேன், நான் உங்களுக்கு தண்ணீரை கொடுக்குறேன். அப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து 3ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நான் உங்களோட ஒரு என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தேன். ஆண்டவர் இயேசு இறுதி ராவணம் போது என்ன சொல்கிறாரு? அப்பத்தை எடுத்து இதை எடுத்து உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை எடுத்து இது என் ரத்தம், இதை பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படும் எனது ரத்தம், நிலையான எனது உடன்படிக்கையின் ரத்தம். அப்போ பாருங்கள், நிலையான உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது அது உணவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டவர் அப்போ அவர் ரத்தத்தையும் உடலையும் உண்பதற்கு குடிப்பதற்கும் கொடுக்குறார். அப்போது தான் இந்த நிலையான உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நிலையான உடன்படிக்கையோடு தொடர்புள்ளது அப்பம் ரசமும், மறந்துடவே கூடாது அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 6ஆம் வசனம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கும்போது தான், இறந்துட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது, தீர்ப்பு தான் அதுக்கப்புறம். ஸோ அவர் அண்மையில் இருக்கும்போதே, வாய்ப்பு இருக்கும்போதே அவருக்காக அவர்கிட்ட மன்றாடுவோம், அவர்கிட்ட நம்ம அவரை தேடுவோம். 8ஆம் வசனம் பாருங்கள், ஃபேமஸான வசனம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நம்ம இதை நம்ம யோசிக்கும்போது, ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார், நம்ம திட்டத்தை போல் அவர் திட்டம் இல்லை, இப்படி தானே நம்ம யோசிப்போம். கரெக்டு தான். பட் அதை தாண்டி இன்றைக்கி அந்த இடம் பொருளோடு பார்த்தோன்னா பாருங்கள், இது 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறார். என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் உங்கள் வழிமுறைகள் அல்லன்னு சொல்கிறார். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி வசனம் போய் படிப்போம் பாருங்களேன். 7ஆம் வசனம். தீயோர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக, ஆண்டவரிடம் அவர்கள் திரும்பி வரட்டும். அன்பார்ந்தவர்களே, அப்போ பாருங்களேன், தவறான எண்ணங்கள் ஆண்டவருடைய எண்ணங்கள் அல்ல. அதனால தான் இப்போ இந்த பவுல் கூறுகிறார் பிலிப்பியரில், கிறிஸ்து இயேசு கொண்டு இருந்த மனநிலையை நீங்களும் கொண்டு இருங்கன்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பிலிப்பியரில். அப்போ பாருங்கள், அவருடைய எண்ணங்கள் பரிசுத்தமானது, அவருடைய எண்ணங்கள் சுயநலமற்றது, அவருடைய எண்ணங்கள் நம்மளை போல் அந்த ஒழுங்கற்ற அந்த பற்றுதலை கொண்டது அல்ல. அப்போ நம்ம எண்ணங்கள் அவர் எண்ணங்களை போல மாற வேண்டும். அதனால தான் பாருங்கள், முன்னாடி வசனம் சொல்லுது, தீயோர் தம் எண்ணங்களை விட்டு விடுவார்களாக, அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். ஸோ நம்ம எண்ணமும் அவரிடம் எண்ணமும் ஒரே மாதிரி மாறணும். அதுக்கப்புறம் பாருங்கள், 10ஆம் வசனம்லேருந்து 11ஆம் வசனம், ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை பாருங்கள். அந்த வார்த்தை யார்? ஆண்டவர் இயேசு தான். பாருங்கள், திரும்பவும் பாருங்கள், வார்த்தை என்ன பண்ணுது பாருங்கள். 10ஆம் வசனத்தில், உண்பவனுக்கு உணவை கொடுக்காமல் அந்த மழையும் பனியும் திரும்பி வராதான், அதுபோல். அப்போ பாருங்கள், உண்பவனுக்கு உணவு கொடுக்காம திரும்பி வராது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இங்கே வந்தது எதுக்கு? நமக்கு அவரையே கொடுப்பதற்கு உணவாக. 11ஆம் வசனம் பாருங்கள், அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் இயேசு அவர் தான் இறை வார்த்தைன்னு சொல்லி, கடவுளுடைய வாக்குன்னு சொல்லி யோவான் நற்செய்தியாளர் சொல்கிறார் 1 அதிகாரத்தில். திரும்ப அவர் என்ன சொல்கிறார்? யோவான் நற்செய்தி ஃபுல்லாக என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன், அதுதான் என் உணவு அப்படின்றார். பாருங்கள், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பியுள்ளேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வராது. அதுதான் ஆண்டவர் இயேசு.
இது ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும், இப்போ நம்ம வாசிக்க கேட்டுட்ருக்க இந்த இறை வார்த்தையையும் குறிக்கும். ஸோ அவருடைய வார்த்தை நம்மை தொட்டுக்கிட்டு தான் இருக்குது, நம்மளை மாற்றிக்கிட்டு தான் இருக்குது, நம்ம ஆன்மாவுக்கு அது உணவு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு வந்து நற்கருணையும் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்தார், அதையும் இது வந்து குறித்து காட்டும். அதுக்கப்புறம் 56ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பாருங்கள், நேரடியாக ஆண்டவர் இதை கோட் பண்ணுறார். மத்தேயு அவர் சொல்கிறார் பாருங்கள், ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். எக்ஸாக்டாக ஆண்டவர் எருசலேம் கோயிலில் போய் அங்கே எல்லா ஆடு மாடுகளை விற்றுட்டு இருந்தவங்க, அந்த காசை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்கள சாட்டையால் அடித்து விரட்டி ஆண்டவர் சொல்லார், என் தந்தை இறைமன்றாட்டின் வீடு, என் தந்தையினுடைய இல்லம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அதையே இப்படி கல்வர்களின் கொகையை ஆக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஒரு சந்தை கடையை ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு 21:13, மார்க் 11:17 கூறுகிறார். சரி நண்பர்களே, நம்ம எசேக்கியேல் புத்தகத்துக்குள்ளே போவோம். நம்ம வந்து இன்றைக்கி எசேக்கியேல் 16 பாருங்கள், அந்த ஒரு சில நவீன இறையியல் அறிஞர்களில் வந்து இந்த பகுதியை வந்து ரொம்ப வன்மையாக எதிர்க்கிறாங்க. எப்படி ஆண்டவர் வந்து பெண்களை இப்படி வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி அவர்களை வந்து ஆடையின்றி அவர்களை வந்து வேற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறது, இப்படிப்பட்ட உருவங்கள்லாம் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நவீன இறையியல் அறிஞர்கள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அதுக்கு கத்தோலிக்க இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நல்ல அந்த உருவகங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் இங்கே வந்து எந்த தப்புமே செய்யலை. அந்த பெண் தான் போயிட்டு அவருடைய கணவனாகி யாவே இறைவனை வழிபடுவதற்கு பதிலாக இஸ்ரேல் மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க, நேராக போயிட்டு போகிற வரவங்க எல்லாருக்கிட்டையும் விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ யாரை விரும்புகிறாயோ அவர்கள்கிட்டே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வேலைன்னா, அந்த பெண் தன்னுடைய விருப்ப சுதந்திரத்தில் அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய ஃப்ரீவில்லை பயன்படுத்தி அவங்க தேர்ந்தெடுத்து கடவுளுக்கு பதிலாக எதை அவங்க செஞ்சாங்களோ அதுக்கே நீ போ, அவங்களோடய போன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விடுகிறார். ஸோ ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய தண்டனை இங்கே வந்து அவங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்களோ அதுக்கு விட்டுட்டார். அதுதான் ஆண்டவர் இங்கே கொடுத்த தண்டனை. அன்பர்களே, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ட்ரூத்தை நமக்கு வெளிப்படுத்துது, ஒரு உண்மை, ஆன்மீக உண்மை. நம்ம கடவுளுக்கு பதிலாக எதை எடுத்து வைக்கிறோமோ அது நம்மை தாக்க போகிறது, அது நம்மை காயப்படுத்த போகிறது. நம்ம பின்னாடி பார்ப்போம் வசனங்களில். அப்போ 1-13 வசனங்கள் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஆண்டவர் அழகாக பாருங்கள், ஒரு லவ் ஸ்டோரி மேட்ச்சில் ஒன்று, நீ ஒரு அனாதையை போல் கீழே கடந்த, நான் தானே உன்னை எடுத்து கழுவினேன், உன்னுடைய தொப்புள் கொடியை கூட யாருமே கட் பண்ணல, நான் தானே உன்னை எல்லாமே பார்த்தேன், உன்னை நீ வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து பாருங்கள், அங்கே ஊதாரி மகன். ஸோ நல்ல சமாரியன் கதையை போலவும் இங்கே வரும், அதே போல் ஊதாரி மகன் ஊமையும் வரும். உனக்கு நான் க்ளீன் பண்ணி உனக்கு நான் வந்து உன்னை நான் ஒரு அழகான ஒரு மனைவியை போல உன்னை நான் வச்சுக்கிட்டேனே, உன் மேலே என்னுடைய ஆடையை நான் விரிச்சேனே. இது பாருங்கள், அந்த ரூத் வந்து போவாஸ் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஆடையை மேலே விரிங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த ஒரு உருவகம். ஸோ அந்த காலத்தில் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நப்ஷல் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தாம்பத்திய உறவுக்கு ஒரு சமமானது. அந்த ஆடையை உன் மேலே நான் விரித்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நெருக்கமாக இருந்த என்னை விட்டுட்டு உனக்கு நான், அவர் பாருங்கள் என்னென்னமோ அணிகலன்லாம் போடுறாரு, கொலுசு, செயின், மூக்குத்தி எல்லாமே போட்டு விட்றாரு, உனக்கு தலையில் கிரீடம் கூட கொடுத்தேன்றாரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வேற ஒருத்தவங்க கூட விபச்சாரம் செய்ய போயிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுறார். 14ஆம் வசனம் பாருங்க, என் மாட்சியை உன் மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று. அப்போ பாருங்களேன், ஆண்டவருடைய மாட்சி அவங்க மேலே இஸ்ரேல் மேலே பட்டதுனால தான் அது அழகு உற்று நிரம்பிச்சான். அன்பதில் இது வந்து லிட்ரலாக நம்மளோட உடலின் அழகை கூட நம்ம எடுத்துக்கலாம். உடலின் அழகு எதனால், நம்மளுடைய வெளியே போடுற அந்த மேக்கப்னால. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய பேதுருனுடைய கடிதத்தில் நம்ம வாசித்தோம், அவர் உள்ளே இருக்கக்கூடிய நற்பண்புகள் தான் நம்மளுடைய அழகாக இருக்க வேண்டும். வெளியே அழகு போயிடும். எப்பேற்பட்ட அழகான நடிகையாக இருந்தாலும் வயசாச்சுன்னா அது போயிடும். ஆனால் நற்பண்பு, அந்த அழகுனால ஈர்க்கப்பட்டோன்னா அது வாழ்நாள் சாகும்போது முகம் ஃபுல்லாக சுருக்கம் விழுந்தால் கூட அழகாக இருப்போம், அவங்க மனசு அழகாக இருந்துச்சுன்னா.
ஸோ அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய மாட்சி இஸ்ரேலின் அழகு. நம்ம யோவான் நற்செய்தி 15 8 வாசித்தோம், நம்ம தூய ஆவியினருடைய கனிகளை தந்தோன்னா தந்தையை மாட்சிப்படுத்துகிறோன்னு அர்த்தம். அப்போ தந்தையின் மாட்சி நமக்குள்ளே இருக்குன்னா நம்ம தூய ஆவியினில் அந்த கனிகளை நம்ம தரணும். அன்பு, அமைதி, பொறுமை, அந்த நற்பண்புகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கா? கனிவு, நன்னயம், விசுவாசம், தாழ்ச்சி, இச்சை அடக்கம், தாராள உள்ளம், நீதி, இதெல்லாம் நம்ம கொண்டு இருந்தோன்னா நம்மளும் அழகாக விரும்புவோம். அப்போ ஆண்டவருடைய மாட்சி நம்ம மேலே விளங்கும். 15 அவர் சொல்கிறார் பாருங்க, நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக்கி அதை நீ வச்சு விலை மகளாக நீ வருவோர் போர்விடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய். அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்களுக்கு நல்ல கண்ணை கொடுத்துருக்காரு, நல்ல வாயை கொடுத்துருக்காரு, நல்ல காது கேட்க முடியுது, நல்ல நாக்கு பேச முடியுது. எத்தனை பேர் பார்க்க முடியல, எத்தனை பேரால் பேச முடியல, எத்தனை பேரால் கேட்க முடியல. நல்ல கைகள், கால்கள், உடல் உறுப்புகளை கொடுத்துருக்காரு, வெளி தோற்றத்தை கொடுத்துருக்காரு, நல்ல அழகை கொடுத்துருக்காரு, நல்ல திறமைகளை கொடுத்துருக்காரு, பணம், உறவுகள், எல்லா பொசஷன்ஸ், நேரத்தை கொடுத்துருக்காரு. இது எல்லாம் நம்ம எதுக்கு திருப்பி கொடுத்துட்ருக்கோம்? இன்னாசியார் அழகாக சொல்லுவார், புனித லோயல் இன்னாசியார், ஆண்டவர் இதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்தது, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் திருப்பி. டேக் இட் ஆல். என்னுடைய லிபர்ட்டியை கூட எடுத்துக்கோங்க, என் விருப்ப சுதந்திரத்தை கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா அதை வச்சுட்டு தான் நான் பாவம் செய்கிறேன், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கிவ் மீ ஒன்லி யுவர் லவ் அண்ட் கிரேஸ். உங்களுடைய அருளும் அன்பும் மட்டும் போதும் ஆண்டவர் இந்த உலகத்தில். புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்கிறாரு, நான் நிசிடே டாமினி, நான் நிசிடே டாமினி, நத்திங் பட் யூ அலோன் லார்ட். நீர் மட்டும் போதும் ஆண்டவரே, நத்திங் பட் யூ அலோன் லார்ட். நம்மளுடைய அழகு, திறமைகளை எதுக்கு திருப்பி கொடுத்துட்ருக்கோம்? இதே போல் போகிற வர எல்லா விஷயங்களுக்கும் உலகத்துக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோமா? இல்லை, அதை எடுத்து ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் உலகத்தில் அறிவிக்க, நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம பக்கத்து வீட்டில், நான் ஒரு கிறிஸ்டியன், நான் அன்பு காட்டுவேன், நான் இறக்கம் கொள்ளுவேன், நான் அவங்கள மன்னிப்பேன், நான் தாழ்ந்து போவேன், பொறுமையாக இருப்பேன். இதன் வழியாக நம்ம நற்செய்தி அறிவிச்சிட்ருக்கோமா? இல்லை நம்மளுடைய அழகு திறமையெல்லாம் எடுத்துகிட்டு சினிமாவுக்கும் உலக விஷயங்களுக்கும் உலக பாராட்டுக்காகவும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு வந்தவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் பாருங்கள், 20-21 வசனங்களில் அவங்களுடைய பிள்ளைங்களை கூட அவங்க பலியிட்டாங்களாம். ஒரிஜினலாக அந்த மோலாக்குன்ற அந்த பிற இனத்து தெய்வத்துக்கு அவங்களாம் பலியிட்டாங்க, அதுங்க குறிக்கப்படுகிறது. பட் இதை நம்ம எடுத்து பார்ப்போமே, நம்ம உலகத்தை தேடி ஓடிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு டெய்லி குடும்ப ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி கொடுக்கல, அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கலைன்னா 1, 2வது அவங்களோட டெய்லி பைபிள் வாசிக்கலைன்னா 2, 3வது அவங்கள வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறையாவது, மாதத்துக்கு ஒரு முறையாவது முதல் சனிக்கிழமைகளில் கன்ஃபெஷனுக்கு போக தெரியல, அவங்களுக்கு பழக்கலைன்னா 3, 4வது தினமும் திருப்பலி முடிஞ்சா, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காவது. இந்த 4 விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலனா இறுதி நாளின் போது ஆண்டவர் நம்மை கேட்பார். நம்ம பிள்ளைங்களை நம்மளுடைய சுய உலக தேவைகளுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், பிள்ளைங்களையும் அப்படி வளர்த்துட்ருக்கோம்னு அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த 4 விஷயத்தை கேட்பார். தினமும் ஜெபமாலை, தினமும் திருப்பலி, தினமும் பைபிள், மாதம் ஒரு முறை கன்ஃபெஷன். இது 4 நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா போதும். இதை தாண்டி அந்த பிள்ளை கன்ஃபார்மாக பாவத்துக்கு போகவே போகாது. ப்ரிவென்ஷன், புனித ஜான் போஸ்கோவினோட மெத்தடு. இதை நம்ம கொடுக்காமல் விடுறோம், அந்த பிள்ளைங்க எங்கெங்கேயோ போகுது. இதை கொடுக்க ஆரம்பிக்கணும் அன்பார்ந்தவர்களே. இதை கொடுக்கலன்னா ஆண்டவர் கன்ஃபார்மாக கேட்பார். இதை கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இதை செய்யாமல் விட்ட அம்மா அப்பாவுக்கு மன்னிப்பு வேண்டி அவங்க மனமாறணுன்றதுக்காக அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும் அன்பார்ந்தவர்களே. தினமும் ஒருவேளை நம்ம அம்மா அப்பா நமக்கு இதை கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்கள ஆண்டவர் மன்னித்து அவங்கள அதை உணர வச்சு அதுக்கு அவங்களும் மன்னிப்பு கேட்கணும் சாகிறதுக்குள்ளே. இதெல்லாம் பண்ண விட்டால் நம்ம பிள்ளைங்களை பலி செலுத்துகிற மாதிரி. இந்த உலகத்துக்கு, படிப்புக்கு, வேலைக்கு, இதுக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பலி செலுத்திட்டுருக்கோம். இஸ்ரேல் மக்கள் மோலாக்குன்ற தெய்வத்துக்கு பலி செலுத்துனாங்க, நம்ம உலகத்துக்கு பலி செலுத்திட்டுருக்கோம், சாத்தானுக்கு பலி செலுத்திட்டுருக்கோம், அவன் உடம்புக்கு பலி செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு பாருங்க, நீ ஏன் உன்னுடைய இளமை பருவத்தில் நான் உனக்கு செஞ்சதெல்லாம் நீ நினச்சி பார்க்கலன்றாரு 22ஆம் வசனத்தில். அப்போ நம்ம செஞ்சதை தாவீதை போல், ஆண்டவர் நீங்கள் எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கீங்கன்னு நினச்சி பார்த்தா போதும், திரும்பிடுவோம் ஆண்டவர்கிட்ட. சாத்தான் அதை பண்ண விட மாட்டான், அந்த நன்றி உணர்வை வர விட மாட்டான். 27ஆம் வசனம் பாருங்கள், ஆதலால் இதோ என் கரத்தை உனக்கு எதிராக நீட்டி உனக்குரிய பங்கை குறைப்பேன்.
அப்படின்னா ஆசீர்வாதங்கள் குறையும். உன் நெறிக்கெட்ட நடத்தையை பார்த்து வெட்கி உன்னை வெறுக்கும் பிலிஸ்திய நகரின் விருப்பத்திற்கு உன்னை கையளித்தேன். பாருங்களேன், நீ பிலிஸ்தியர்கள்கிட்ட தானே போன, போ, உன்னை நான் அங்கே கையளித்து விடுறேன். திரும்பி 39ஆம் வசனத்தில் பாருங்கள், பின் உன்னை அவர்களிடம் கையளிப்பேன். 43ஆம் வசனத்தில் பாருங்கள், எனவே தான் உன் நடத்தையின் விளைவை நான் உன் தலைமையில் சுமத்தினேன். அம்மாங்களே, கடவுள் இங்கே எதுவுமே பண்ணல. நம்ம என்ன சூஸ் பண்ணமோ அதை அவர் விட்டுட்டாருன்னா முடிஞ்சிச்சு. நம்ம விடாமல் பிடிச்சி நம்மளை போகாதன்னு சொல்கிற வரைக்கும் தப்பிச்சிக்கிட்டு இருப்போம். சரி, உனக்கு அதானே வேணும், போன்ட்டாருன்னு முடிஞ்சிச்சு அனுபவந்தர்களே. அதுதான் தண்டனை. பாருங்கள், உன் நடத்தையின் விளைவை நான் உன் தலைமையில் சுமத்தினேன். நீ என்ன நடத்தை செஞ்சியோ அதன் விளைவை நீ சந்தி, போ, முடிஞ்சிச்சு. நீ அதை தேடி தானே போகிற, அது உனக்கு என்ன பண்ணுதுன்றதை நீ போய் பார். அப்போ மாட்டிக்கும் அன்பார்ந்தவர்களை, அடிக்டட் ஆயிடுவோம். இதை தான் ரோமேர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசித்தோம். கடவுள் நம்மை நம்மளுடைய இச்சைகளுக்கு விட்டு விட்டார். திரும்பி 58ஆம் வசனத்துலேயும் பாருங்கள், நீ உன் ஒழுக்க கேட்டையும் உன் அருவருப்புகளையும் இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாய். அந்த ஒழுக்க கேட்டின் அருவருப்பினுடைய விளைவுகளை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை விட்டு இப்போ எப்படி வெளியே வருது? உடல் ஒருத்தர் செய்ய வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், முட்டி உடைக்கணும், கையை தூக்கணும், தொடர்ந்து டெய்லி 4 ஜெபமாலைகள் பரிகாரமாக சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த டிசிப்ளின், அந்த அந்த நன்னெறியை நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா தான் இதிலேருந்து வெளியே வர முடியும். ஜெபமாலை, ஜெபம், பரிகாரம், உபவாசம். ஆனால் இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நம்ம புனிதர்கள் தான் அன்பார்ந்தவர்களே. கடவுள் அதெல்லாம் அதை அனுமதிக்கிறாரு. அப்போ நம்ம நடத்தையும் நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்கும், பரிசுத்தமாக ஆரம்பிப்போம். 28லேருந்து 29 வசனங்கள் பாருங்கள். அவர்களுடன் விபச்சாரம் செய்தும் உன் ஆசை அடங்கவில்லை. ஆகையால் வாணிக நாடாகிய கல்தேயாவுடன் நீ மிகுதியாய் வேசித்தனம் செய்தாய், அப்பொழுதும் உன் மோகம் தீரவில்லை. அனுமதிகளே, இது இச்சைக்குரிய பாவத்துக்கும் ஓகே. பட் நிறைய பேருக்கு நமக்கு சுய பெருமைகள் மேலே ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை வேற அடங்காது. பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருப்போம். ஐயோ, என் உயிரை காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றுறதுக்கு பின்னாடி ஓடிட்டுருப்போம். உடம்புக்கு பின்னாடி, இன்பங்கள் பின்னாடி, அதிகாரத்தின் பின்னாடி. இப்படி அகஸ்தினார் சொல்கிறாரு, எந்த ஆசையும் உங்களை நிறைவு செய்யாது. உங்கள் ஆசையெல்லாம் நிலை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடாக அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், இச்சையாக அது கொஞ்ச நேரம்தான், பணமாக பதவியாக கொஞ்ச நேரம்தான். உங்கள் ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்கள் ஆசையை கடவுள்னால நிரப்பி பாருங்கள், அதுக்கு திரும்ப ஆசையே வராது. அதனால் புனித அகஸ்தினார் அவருடைய கன்ஃபெஷன்ஸ் புத்தகத்தில் சொல்கிறார், மை சோல் வில் நாட் ரெஸ்ட் அன்டில் இட் ரெஸ்ட் இன் யூ. ஆண்டவரே, ஆன்மாவை உங்களுக்காக தான் படைத்தீங்க, அதில் உம்மில் இலைப்பாராமல் அதுக்கு இலைப்பாறு கிடைக்காது. ஆன்மா ஆண்டவரில் மட்டும்தான் இலைப்பாரும். அதுக்கப்புறம் 34ஆம் வசனம் பாருங்கள், உன் வேசி தொழிலில் கூட நீ பிற பெண்களின் நின்று வேறுபட்டு இருக்கிறாய். மற்றவங்களாம் பாருங்களேன், அவங்க போய் தேர்ந்தெடுத்து அவங்க பணத்துக்காக அதை பண்ணுவாங்க. ஆனால் நீ என்ன தர பண்ணுற, பணம் கொடுத்து வேசித்தனத்துக்கு போகிற. ஐயோ அன்பார்ந்தவர்களே, இது எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது பாருங்களேன். அப்படின்னா அப்படி ஒரு 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 அந்தளவுக்கு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு எல்லாரும் பணம் கொடுத்து விபச்சாரம் செய்ய போவாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணிச்சான் தெரியுமா? பணம் வாங்கிக்கிட்டு விபச்சாரத்துக்கு போகல, நான் பணம் கொடுக்குறேன், என்னை யாராவது விபச்சாரத்துக்கு கூப்பிட்டுக்குங்கன்னு சொல்லியிருக்குதான். ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. நம்ம இப்படிலாம் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனாலும் பாருங்களேன், இவ்வளோ மோசமான இஸ்ரேல்கிட்ட ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? 53ஆம் வசனத்தில், நீயும் உன் புதல்வியரும் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவீர்கள். எந்த கடவுளால் எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு நீ என்னை ஹர்ட் பண்ணியிருக்க, என் மனைவியாக இருந்து நீ மற்றவங்க கூட போய் விபச்சாரம் செஞ்சுருக்க, ஆனாலும் உன்னை நான் அன்பு செய்கிறேன். யாரால் சொல்ல முடியும் அன்பார்ந்தவர்களே? நம்ம கடவுள் அப்போ எவ்வளோ அன்பு செய்கிறார் பாருங்களேன். அவர் அதான் சொல்கிறார், நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்தோம், உன்னை தண்டிக்கும் போது எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? உன்னை நான் ஜாலியாக அமுச்சு விட்டேன்னு நினச்சியா? உன்னை நான் கைவிடும் போது எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா அப்படின்றார். 60ஆம் வசனம் பாருங்கள், ஆயினும் உன் இளமையின் நாளில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நீ நினைவு கூறல, ஆனால் நான் நினைவு கூர்ந்து என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்து கொள்ளேன். அப்போ பாருங்கள், கடவுள் ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வரப்போகிறாராம். அதை தம் மகன் வழியாக இந்த உலகத்தில் கொடுக்க போகிறார். நீ மறந்துட்ட உடன்படிக்கை, தாவீது, ஆபிரகாம், மோசே எல்லாத்தையும் நீ மறந்துட்ட.
நான் ஆனால் மறக்க மாட்டேன். என் மகனை உனக்காக அனுப்புவேன். அவர் ரத்தத்தை சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் வழியாக ஏற்படுத்துவார். அவரே அந்த உடன்படிக்கை. 61ஆம் வசனத்தில் பாருங்கள் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னு. அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். 63ஆம் வசனம் பாருங்கள். நீ செய்தவற்றை எல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய். அன்பதில் ஆக்சுவலாக இது எனக்கு நடந்துச்சு. ஆண்டவர் நமக்கு இவ்வளோ மோசமானவளாக இருந்தோம். அந்த உதவி மகனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கையில் மோதிரத்தை போட்டு காலில் அணிகளை செருப்புகளை கொடுத்து நல்ல ஒரு ஆடையை கொடுத்து கொளுத்து கன்றை வெட்டி நமக்கு விருந்து வைக்கும்போது அதை சாப்பிடும் போது கண்ணில் இருந்து தண்ணி வரும் பாருங்கள் அன்பந்தர்களே. ஆண்டவரே, இப்படி உங்கள் சொத்தை வீண் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கா நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க? அப்போ நம்ம செஞ்சதெல்லாம் நினச்சி அசிங்கப்பட்டு ஒரு ரெப்பனன்ஸ், ஒரு மனமாற்றம் வரும் பாருங்கள் அன்பந்தர்களே. அது வேணும், அது நடக்கணும் நம்ம வாழ்க்கையில். இதுதான் புனிதர்களை கடுமையான தவம் செய்ய வச்சு. ஏன் அவங்க இவ்வளோ கடுமையாக புனிதர் என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் முட்டி போட்டே ஜெபிப்பாராம். சாட்டையால் அடிச்சுக்குவாராம் ஒரு நாளைக்கு 4 முறை நைட்டு கூட. ஏன்? ஐயோ, அந்த அருள் இப்படிப்பட்ட கேவலமான எனக்கா நீங்கள் இவ்வளோ அருளை காட்டி என்னை தொட்டுறீங்க? அப்போ தான் மனமாற்றம் வரும் அன்பாந்தர்களே. அதான் ஆதி திருச்சபையின் தந்தையர்கள் சொல்லுவாங்க, தண்ணீருனால நம்ம ஒரு ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், பேப்டிசம். ஆனால் கண்ணீரினால் ஒரு ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதை நம்ம எல்லாரும் அண்டர்கோ பண்ணணும். அதுதான் மனமாற்றம். திரும்பவும் நம்மளுடைய அழைப்பை புரிந்து கொள்வது, அது நடக்கணும் அன்பந்தர்களே. ஆண்டவர்கிட்ட கேட்போம். நானும் அதுதான் ஆண்டவர்கிட்ட மாதக்கிட்டே அதான் இருந்துச்சு. இப்போ அம்மா உண்மையான மனத்தை எடுத்தாங்க, அது வரவே மாட்டேங்குது. பாவத்தை நினச்சி கண்ணீர் வரவே மாட்டேங்குது, கொடுங்கம்மான்னு சொல்லி கிஃப்ட் ஆஃப் டியர்ஸ்க்காக கேட்கலாம் அன்பந்தர்களே. அது ஒரு கொடை. கண்ணீரை கேட்போம். நீதிமொழிகள் பாருங்கள், இன்றைக்கி ஏற்றவாறு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். ஞானமுள்ள மகன் தந்தையின் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வான். தந்தை நம்மளை கைவிட்டு நம்மளை அடி வாங்க வைக்கிறாரா? இட்ஸ் குட், ஏற்றுக்குவோம். ஆனால் இருமாப்புள்ளவனோ கண்டிக்கப்படுவதை பொருட்படுத்த மாட்டான். நம்ம ஞானமுள்ள மகனாக இருக்கிறோமா இல்லை இருமாப்பு உள்ள மகனாக இருக்கிறோமா? அப்போ நீங்கள் உங்களுடைய கண்டிப்பாக நல்லதான கொஞ்சம் பார்த்து மட்டாய் தண்டிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போம் அன்பாந்தர்களே. அவருடைய நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோம். அது நமக்கு அமைதியும் நீதியும் தரும், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். சரி அன்பந்தர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.